Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்றதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ரெகுலரா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. எதுக்காக வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ண சொல்றோம் அப்படின்னா நீங்க இன்ஜினியரிங் நீங்க ஜாயின் பண்ண பின்னாடி நாம உங்களுக்காக நிறைய இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான இன்டிமேஷன் எல்லாமே கொடுத்துட்டே இருப்போம். அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்திருக்கோம். அதாவது ரவுண்ட் 3 வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சரியா, கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு மேல 1,10,000 பேர்கிட்ட என்னன்னு பாத்தீங்கன்னா ரவுண்ட் 3ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. இதுல என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா நேத்திக்கு அதாவது ரவுண்ட் 2 வந்து நேத்திக்கு அலாட்மெண்ட் வந்து வந்துச்சு பாத்தீங்களா. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் கிட்டத்தட்ட 6,500 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நாட் அலாட்டட் அப்படிங்கிற விஷயம் வந்து நினைச்சு பார்த்தா வந்திருக்கு. சரியா, இப்போ இந்த 6,500 பேர் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா நாட் அலாட்டட் வந்திருக்கு. சில பேர் என்ன பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா, அப்ப கிட்டத்தட்ட ஒரு 8,000 பேர் என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரவுண்ட் 3க்கு வர போறாங்க. சரியா, ஏன்னா நாட் அலாட்டட் கொடுத்து எல்லா பேருமே வந்துருவாங்கன்னு சொல்ல முடியாது. 7ஆம் தேதி அவங்களுக்கு வந்து ஒரு புதுமையான கல்லூரி வந்து மேபி கிடைச்சிருச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். சப்போஸ் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நாம டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் கொடுத்தவங்களுக்கு புதுமையான காலேஜ் கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்க வரமாட்டாங்க. இருந்தாலும் அப்படி இப்படி எல்லா பக்கம் போச்சு அப்படின்னாலும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 8,000 பேர் என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதுமையா ரவுண்ட் 2ல இருந்து ரவுண்ட் 3க்கு வர போறாங்க. அப்ப ரவுண்ட் 2ல இருந்து யார் ரவுண்ட் 3க்கு வராங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. சரியா, அப்படிங்கிற பட்சத்துல ஏற்கனவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரவுண்ட் 3ல வந்து இருக்கக்கூடிய கல்லூரிகள் வந்து ரொம்ப அதாவது ஒரு ஆவரேஜான கல்லூரிகள் தான் என்னாச்சு பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஆவரேஜ்லேயும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய காலேஜஸ் வந்து கொஞ்சம் தான் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் ரவுண்ட் 2லேருந்து ரவுண்ட் 3க்கு வர பசங்களுக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு முக்கியமான அதாவது ஒரு அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயமா என்னாச்சு பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் 3ல இருக்க போகுது. சரியா, அதனால ரவுண்ட் 3 பசங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நாம் அடுத்தடுத்த வீடியோவில் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து அது வேகன்சி லிஸ்ட்டோ இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நிறைய உங்களுக்கு வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து சொல்லுவோம். சரியா, நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா அதாவது ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கக்கூடிய காலேஜ் லிஸ்ட் என்னாச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுங்க. சரியா, நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லேயே நம்ம என்னாச்சு பார்த்தா அடுத்தடுத்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். ரவுண்ட் 3யோட காலேஜஸ் வந்து என்ன, டயர் 3 காலேஜஸ், டயர் 2 காலேஜஸ்ல மேபி வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவிலோ மெக்கானிக்கலோ ட்ரிபிளியோ இருந்துச்சு அப்படின்னாலும் அதை பிக் பண்றதுக்கு நம்ம ரெடி ஆகணும். ஏன்னா இப்ப ரவுண்ட் 3ல காலேஜ் வந்து கிடைக்கிறதே மிகப்பெரிய ஒரு என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சவாலா இருக்க போகுது. அப்போ அந்த சவாலை நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா நாம சாய்ஸ் ஃபில்லிங் ஒழுங்கா போடணும். சரியா, அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் போடுறதுக்கு நீங்க ரெடி ஆகணும். சாய்ஸ் ஃபில்லிங் போடுறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா காலேஜோட கவுன்சிலிங் கோடு, சரியா, பிளஸ் காலேஜ் நேம், இது ரொம்ப முக்கியமானது. சரியா, அதனால ரவுண்ட் 3ல வர பசங்க கவுன்சிலிங் கோடு பிளஸ் காலேஜுக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகுங்க. நான் திரும்பவும் சொல்றேன், அதாவது ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்க காலேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காலேஜா இருக்கக்கூடாது. நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய வந்து ரீஜன் ஒன்று சென்னை இல்லை கோயம்புத்தூர். சரியா, இந்த மாதிரி ரீஜன்ல ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்க காலேஜில் படித்தாலும் ஒரு நல்ல கோர்ஸ் எடுத்து நீங்க படிச்சீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு வந்து நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதை மறந்துடாதீங்க. சரியா, அதனால பயப்பட வேண்டாம். ரவுண்ட் 3 பசங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ரவுண்ட் 3ல காலேஜே இருக்காது, ரவுண்ட் 3ல நல்ல காலேஜே இருக்காதுன்னு சொல்லி உங்களை சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி கிடையவே கிடையாது. நல்ல கல்லூரிகள் இருக்க தான் செய்யும். ஆனா அதை தேடி கண்டுபிடிச்சு நம்ம போய் ஜாயின் பண்றது நம்மளோட வேலையா இருக்கும். அதுக்கு தான் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான பார்ட்டா இருக்கும். அதை நான் வச்சுங்க. நல்லபடியா சாய்ஸ் லிஸ்ட் இப்போ ரெடி பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.